ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சயின்ஸ்ல செகண்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில ஆசிட் பேஸ் சால்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள லெசன் தான் ஆசிட் பேஸ் சால்ட்டா சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், கிளியர் கட்டா. ஓகேவா? ஒரே கிளாஸ்ல முடிக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க முடிஞ்சாலும் ஓகே. நம்ம எவ்வளோ கிளியர் கட்டா பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஆசிட் பேஸ் சால்ட் ஆர் யூஸ்ட் இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்ல ஆசிட் பேஸ் சால்ட் யூஸ் பண்றோம்ல. சாலிட் டேஸ்டா இருந்தா ஆசிட் சொல்லலாம், பிட்டரின் டேஸ்டா இருந்தா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டேஸ்ட் ஆஃப் ஃபுட் ஆர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ். ஆசிடும் பேஸும் ஃபுட்ல இருக்கிறதுனால தான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ரைட்டா? நம்ம டெய்லி ரொட்டீன்ல சாப்பிட்ற எல்லா ஃபுட்லயும் என்ன இருக்கு? ஆசிட் பேஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஆசிட் based indicator used to test whether the substance is acid or base. அப்போ இது ஆசிடா பேஸா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், whether it is acid or base அப்படின்னு சொல்லி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னும் போது you have two kind of indicators. ஒன்னு நேச்சுரல் இண்டிகேட்டர், இன்னொன்னு சிந்தட்டிக் ஆர் ஆர்டிஃபிஷியல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் இண்டிகேட்டர் இஸ் நதிங் பட் நேச்சுரல்ல கிடைக்கிற அந்த திங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க சப்ஸ்டன்ஸ் ஆசிடா இல்ல பேஸா அப்படின்னு சொல்லி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர், ரெட் கேபேஜ் லீவ்ஸ், டர்மரிக் கலர்ட் பீட்டல்ஸ் ஆஃப் சம் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா நேச்சுரல் இண்டிகேட்டர் சொல்றாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னும் போது நேச்சுரலா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த திங்கை வச்சு we have to find whether the given substance is acid or base. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன பாப்பீங்கன்னா லிச்சன், லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி படிப்பீங்கல்ல, அதுதான் லிச்சன் அப்படின்றது. லிட்மஸ் சொல்யூஷன் இஸ் a purple dye extracted from lichen. லிச்சன்ற பிளான்ட்ல இருந்து தான், டாலோஃபைட்டா ஃபேமிலி. ஓகேவா? லிச்சன்ற பிளான்ட், அதுல இருந்து தான் லிட்மஸ் பேப்பர் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த கலர் சொல்யூஷனோட கலர் என்ன? பர்பிள். ஸோ அது ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் ரெட் கலர், பேஸோட ரியாக்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் ப்ளூ கலர். அவ்வளவுதான். ஓகே, அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சா போதும். ஆசிட் சேஞ்ச் த கலர் ஆஃப் ப்ளூ லிட்மஸ் டு ரெட், பேஸ் சேஞ்ச் த ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. சரிங்களா? இதுதான் அந்த லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இந்த ஸ்லைட் ஆன்லைன்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஓகேங்களா? சரி, லிட்மஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும்ல. இப்போ பாருங்க, வேற என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ஆஃப் கரி லீவ் ஒயிட் கிளாத் டர்ன்ஸ் ரெட்டிஷ். அதாவது நம்ம டெய்லி லைஃப்லயே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்ட்ரெயின் கிளாத்ல, அதாவது சாப்பிடும்போது ஏதாச்சும் சேர்ந்து கிளாத்ல அந்த ஸ்ட்ரெயின் பட்டுச்சுன்னா அதை வாஷ் பண்ணும்போது நல்லா பாத்தீங்கன்னா சரி, சோப் வச்சு வாஷ் பண்ணும்போது இட் டர்ன்ஸ் த கலர் இன்டு ரெட். ஓகேவா? எல்லோ கலர்ல இருக்க அந்த ஸ்ட்ரெயின் கலர் என்ன ஆகணும்? ரெட்டா மாறும். தென் வாஷ் பண்ணும்போது அகைன் திருப்பி அது எல்லோ கலராகவே சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் டர்மரிக் இருக்கு, மஞ்சள் இருக்கு. ஸோ அதோட கலர் என்ன பண்ணுதுன்னா நம்ம கிளாத்தோட, அது ஆக்சுவலி ஒரு இண்டிகேட்டர். ஸோ அது சோப்போட ரியாக்ட் ஆகும்போது, சோப் மீன்ஸ் பேஸோட ரியாக்ட் ஆகும்போது இட் டர்ன்ஸ் இன்டு ரெட் கலர். ரைட்டா? Because of the curry contain an indicator turmeric. If washed with water turns yellow again. சிந்தட்டிக் இண்டிகேட்டர் அப்படின்னும் போது ரெண்டு சிந்தட்டிக் இண்டிகேட்டர் தான் நம்ம படிப்போம். ஒன்று மெத்தில் ஆரஞ்சு, இன்னொன்று ஃபினாப்தலீன். ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் put a drop of each solution given in the watch class. ஒரு வாட்ச் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. given solutionல drop by drop இண்டிகேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. என்னென்ன அப்படி சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசிட்ல ஒரு 4 சொல்யூஷன், பேஸ்ல ஒரு 4 சொல்யூஷன், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான். இருக்கலே வீக்கஸ்ட் அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி பேஸ் அப்படின்னும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே பேஸ். OH குரூப் இருந்தா பேஸ், ஹைட்ரஜன் குரூப் இருந்தா ஆசிட். ஓகேவா? ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது அது பேஸ் ஆகும், ஆசிட் ஆகும். ஹைட்ரஜன் ஒரு கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் போதோ இல்ல பேஸ் OH ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போதோ அது பேஸ் ஆகும் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, வீக்கஸ்ட்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுதான் அந்த டெஸ்ட். பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆசிட், இது எல்லாமே பேஸ். ஆசிட் ரெட் லிட்மஸ் சொல்யூஷன்ல சேஞ்ச் இல்ல, ப்ளூல ரெட்டா கன்வெர்ட் ஆகுது.
அது ஃபினாப்தலின் யூஸ் பண்ணீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருக்கு. அதுவே மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா பிங்கிஷ் ரெட்டா சேஞ்ச் ஆகுது. அதுவே இந்த பேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் லிட்மஸ் ப்ளூவா கன்வெர்ட் பண்ணுது, ப்ளூ லிட்மஸ்ல நோ சேஞ்ச். தென் ஃபினாப்தலினை ரெட் டு பிங்கா கன்வெர்ட் பண்ணுது, மெத்தில் ஆரஞ்சை yellowவாவே அப்படியே வச்சிருக்கு. ரைட்டா? சரி, இது இல்லாம வேற நேச்சுரல் இண்டிகேட்டர் ஓகே, சிந்தட்டிக் இண்டிகேட்டர் ஓகே, அது இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்கு. தட் இஸ் வேர் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் இஸ் நம்ம இதுல படிச்சிருப்போம் பயோல ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ். ஸோ டேஸ்ட்டை பேஸ் பண்ண, ஸ்மெல்ல பேஸ் பண்ண ரிசெப்டார்ஸ் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் சம் சப்ஸ்டன்ஸ் whose order change in acidic and basic media. ஒவ்வொரு அசிடிக் மீடியம்லயும் பேசிக் மீடியம்லயும் ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனியன், க்ளோவ் ஆயில், வெனிலா எசன்ஸ் மூணுமே வந்து நம்மளுக்கு ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸா யூஸ் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனியனை டெஸ்ட் பண்றீங்க. டேக் சம் ஃபைன்லி சாப்டு ஆனியன் இன் பிளாஸ்டிக் பேக். ஒரு பிளாஸ்டிக் பேக்ல ஆனியனை சாப் பண்ணி நல்லா வச்சுக்கிறீங்க. அதுல ஒரு கிளீன் கிளாத்தை வந்து உள்ள போட்டு சீல் பண்ணி டைப் பண்ணி ஓரம் வச்சிருங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு நைட் ஃபுல்லா. அதுக்கப்புறம் டேக் சம் அந்த கிளாத்தை வெளியே எடுத்து அதை ஒரு ஸ்மெல்ல பாக்குறீங்க. தென் அதுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் டைலூட்டட் NaOH மிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க. ரெண்டுத்தையும் வாஷ் அவுட் பண்றீங்க. இதுல ஒரு கிளாத், அதுல ஒரு கிளாத். ஸோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு கிளாத்தையும் அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது the order of onion cloth vanished in NaOH. பேஸ்ல ஸோ பேஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ஸ்மெல் வந்து vanished out, வெளியே போயிடும், ஸ்மெல் இருக்காது. ஆனா ஆசிட்ல வந்து அந்த ஸ்மெல் அப்படியே ரிமைன், இட்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகேவா? ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஆசிட்ல வாஷ் பண்ணும்போது. ஆனா பேஸ்ல வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் போயிடுது. ஆனா அந்த சோப் வச்சு யூஸ் பண்ணும்போது கிளாத்தோட ஸ்மெல், டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஓகேவா? தென் வெனிலா எசன்ஸ் சேம் அதே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே டிட்டோ வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுலயும் அதே இதுதான் க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணும்போதும் அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து அவ்வளவுதான். அதை தாண்டி வேற டீடைல்டா அப்படிலாம் இல்லை. இந்த கான்செப்ட் வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பார்த்தோம்? ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ் சால்ட்ல நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா ஆசிட்னா என்ன, ஆசிட் என்ன ஸ்மெல் கொடுக்கும், அதோட டேஸ்ட் என்ன, ஆசிட்னும் போது சாரின் டேஸ்ட், பேஸ்னும் போது பிட்டரின் டேஸ்ட். ரைட்டா? அதுக்கப்புறம் எப்படி ஆசிடியம் பேஸையும் கிளாஸிஃபை பண்ணலாம், அதாவது எப்படி வந்து சிந்தசைஸ் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அது ஆசிடா பேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இண்டிகேட்டர், சிந்தட்டிக் இண்டிகேட்டர் அண்ட் ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் 3 இருக்கு. அதை தான் இப்போ பார்த்தோம். நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னும் போது பீட்டல்ஸ், அதாவது லீஃபோட பீட்டல், பிளான்ஸோட ஃப்ளவர் பீட்டல்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிச்சன், ஓகேவா, டேலோஃபைட்டா ஃபேமிலியில் இருக்க லிச்சனை வச்சு லிட்மஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்டு பீட்டல்ஸ். ஓகே, கலர்டு பீட்டல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேபேஜ், ரெட் கேபேஜ் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அதே சிந்தட்டிக் இண்டிகேட்டர் போது மெத்தில் ஆரஞ்சு இல்லாம ஃபினாப்தலின் யூஸ் பண்றாங்க. ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ்ல க்ளோவ் ஆயில், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஆனியன் மூணுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அவ்வளவுதான் தெரியும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்ப்போம்னா எப்படி ஆசிட் பேஸ் மெட்டலோட ரியாக்ட் ஆகும், நான் மெட்டலோட ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி வந்து சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.